தமிழகத்தில் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டம் சொல்லி தான் பார்க்க போறோம். வானிலையை முழுமையாக கேளுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றொரு தெரிவிப்பட்ட ஷேர் பண்ணுங்க. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் காலை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 6ஆம் தேதி மாலை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும். பிறகு மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுவடைந்து வருகின்ற டிசம்பர் 8ஆம் தேதி காலை வட தமிழகம், புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் அருகில். இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய தமிழக வருகின்ற 7ஆம் தேதியில் தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும், உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் வருகின்ற 7ஆம் தேதியில். இதன் காரணமாக தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் மிக கனமழை முதல் அதிதீவிர கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 8ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை பலத்த மழை மிக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதேபோல தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்பட வாய்ப்பு உண்டு. தமிழகத்தில் இன்றைய மழை பொறுத்தவரை பெரும்பாலான மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. கடந்த மாவட்டத்தில் பதிவான மழையளவு திருநெல்வேலி மாவட்டம் 16 சென்டிமீட்டர் பதிவாக உள்ளது. திருவாரூர் மாவட்டம் 14 சென்டிமீட்டர் பதிவாக உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் 12 சென்டிமீட்டர் பதிவாக உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் 11 சென்டிமீட்டர் பதிவாக உள்ளது. புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, அரியலூர் மாவட்டத்தில் தலா 9 சென்டிமீட்டர் பதிவாக உள்ளது. கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், காரைக்கால் பகுதிகளில் தலா 8 சென்டிமீட்டர் பதிவாக உள்ளது. கடலூர் மாவட்டம் 8 சென்டிமீட்டர் பதிவாக உள்ளது. திருச்சி மாவட்டம் 7 சென்டிமீட்டர் பதிவாக உள்ளது. பெரம்பலூர், கரூர், திருப்பூர் மாவட்டத்தில் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாக உள்ளது. மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தில் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாக உள்ளது. கோவை, சேலம், நாமக்கல் மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாக உள்ளது. தமிழகத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை நாமக்கல் மாவட்டத்தில் 19 டிகிரி பதிவாகியுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர், கரூர் மாவட்டம் மாயனூர், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, கரூர், திருச்சி மாவட்டம் முசிறி, கரூர் மாவட்டம் குளித்தலை, நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ, தேனி மாவட்டம் பெரியகுளம் ஏடபிள்யூ, சிவகங்கை, நாமக்கல், திண்டுக்கல், திருநெல்வேலி மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்துள்ளது. இந்த மழையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் கன முதல் அதிதீவிர கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. ஆகவே தொடர் கனமழையான எதிர்பாருங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. அந்தமான் கடற்பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்தடுத்து காற்றின் வேகம் படிப்படியாக உயர்ந்து 7ஆம் தேதி அன்று சூறாவளி காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதுக்கடுத்து 8ஆம் தேதி அன்று மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறையக்கூடும். தமிழக, புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில், வட இலங்கை கடலோர பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 8ஆம் தேதி அன்று காலை தொடங்கி காற்றின் வேகம் படிப்படியாக உயர்ந்து 8ஆம் தேதி மாலை முதல் 9ஆம் தேதி காலை வரை மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து 9ஆம் தேதி மாலை மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மன்னார் வளைகுடா பகுதிகள் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் திருப்பட்ட ஷேர் செய்யுங்கள்.